தலவம்பாளையம் வெள்ளி விழா நிகழ்ச்சிக்கும் பெருந்தலைவர் காமராஜருடைய சிலை திறப்பு விழா நிகழ்ச்சிக்கும் தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கின்ற தலைவர் ரவிக்குமார் அவர்களை, செயலாளர் ராஜகோபாலன் அவர்களே, பொருளாளர் சிவசங்கர் அவர்களே, துணைத் தலைவர் பரமசிவம் அவர்களே, துணை செயலாளர் தினேஷ்குமார் அவர்களே, சட்ட ஆலோசகர் அருள்நாதன் அவர்களே, செயற்குழு உறுப்பினராக பொறுப்பேற்று இங்கு நீண்ட நாளாக செயல்பட்டுக் கொண்டிருக்கின்ற அருமைக்குரிய அன்பழகன் அவர்களே, வேல்முருகன் அவர்களே, செந்தில்குமார் அவர்களே, பிரகாஷ் அவர்களே, மணிகண்டன் அவர்களே, சரவணன் அவர்களே, தமிழ்ச்செல்வன் அவர்களே, அருமைக்குரிய ராவ் அவர்களே, குணசீலன் அவர்களே, கார்த்திகேயன் அவர்களே, சேதராமன் அவர்களே, அருமைக்குரிய செல்வன் அவர்களே, ராஜு அவர்களே, சின்னசாமி அவர்களே, பாலச்சந்திரன் அவர்களே மற்றும் இங்கே இருக்கின்ற தலவம்பாளையம் நாடார் மகாஜன சங்க உறுப்பினர்களே, இன்றைய தினம் எங்களோடு இங்கே வருகை தந்து பல நல்ல கருத்துக்களை ஒவ்வொருவரும் பேசி அமர்ந்திருக்கின்ற இங்கே முதலாவது புத்துளக்கு ஏற்றி அமர்ந்திருக்கின்ற விஜயா அவர்களே, விஜயலட்சுமி அவர்களே, சந்தோஷ் செந்தில்குமார் அவர்களே மற்றும் இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்து வாழ்த்து சென்றிருக்கின்ற டாக்டர் அவர்களே, அருமைக்குரிய எங்களுடைய பொருளாளர் ஏசிசி பாண்டியன் அவர்களே, அருமைக்குரிய மாவட்டத்தினுடைய தலைவர் நடேசன் அவர்களே, செந்தில்குமார் அவர்களே, வரவேற்புரை ஆற்றி ஒருங்கிணைத்துக் கொண்டிருக்கின்ற அவனி மாடசாமி அவர்களே, சென்னையிலிருந்து இங்கே வருகை தந்திருக்கின்ற அருமைக்குரிய இணைச் செயலாளர் மாரிமுத்தன் அவர்களே, மனைவி அருமைக்குரிய மாவட்ட தலைவர் தங்கம்மன் அவர்களே, அருமைக்குரிய அண்ணனுக்கு ஐசக் முத்துராஜ் அவர்களே, ஈஸ்வரன் அவர்களே, அருமைக்குரிய பேராசிரியர் சரவணன் அவர்களே, அருமை முன்னாள் தலைவர் சபாதிநாதர் அவர்களே, இங்கே வருகை தந்து தொடர்ந்து இந்த திருமண மண்டபத்தை கட்ட வேண்டும் என்று ஒரு ஆர்வத்தோடு இடம் வாங்கி இன்றைக்கு ஒரு செயல்பட்டுக் கொண்டிருக்கின்ற அருமை அண்ணன் மாணிக்கம் அவர்களே, அருமைக்குரிய பொருளாளர் பதியழகன் அவர்களே, ராமசாமி அவர்களே, சின்னசாமி அவர்களே, அருமை அண்ணன் ஆறுமுகம் அவர்களே, ஈரோடில் இருந்து வருகை தந்திருக்கின்ற நாடார் மகாஜன சங்க நிர்வாக பெருமக்களை, இங்கே வருகை தந்திருக்கின்ற கிளைச்சங்க நிர்வாகிகளே, இன்றைய தினம் உங்களை எல்லாம் கிளைச்சங்க நிர்வாகிகளை அறிமுகப்படுத்துகின்ற விழாவாக நாடார் மகாஜன சங்கம் தோன்றிய காலத்தில் இருந்து இங்கே ஒரு 50க்கு மேற்பட்ட கிளைச்சங்கங்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் திருச்செங்கோடு நாடார் மகாஜன சங்கம் தோற்றுவித்து அன்றைய தினம் குறிப்பாக சேலத்தில் நடைபெற்ற மகாநாட்டில் அன்றைய தினம் ஒரு 25,000 ரூபாய் மீதியை வைத்துத்தான் அந்த திருமண மண்டபத்திற்கு கட்டடம் கட்டுவதற்கு கொடுத்திருக்கின்றார்கள். பாரா முச்சாளர்களும் இங்கே சொன்னதை போல அது நடந்து 50 ஆண்டு காலம் ஆகிவிட்டது. ஆனால் 50 ஆண்டு காலத்திற்குள் உண்டால் ஒரு பெரிய கட்டட வளர்ச்சி என்பது நீங்கள் கொடுத்த நிதியின் மூலம்தான் அங்கே ஒரு வளர்ச்சி அடைந்து இன்றைக்கு ஏசி காலாக மாறி இருக்கிறது. அந்த ஏசி காலில் இருந்து மாறி இன்றைக்கு 50 லட்சம் ரூபாயில் ஒரு இடம் வாங்குவதற்கு ஒரு இடத்தை உருவாக்குகின்ற அளவுக்கு ஒரு 50 ஆண்டு காலம் அதனுடைய வளர்ச்சியை நோக்கி சென்றிருக்கிறார்கள். நாடார் மகாஜன சங்கம் சேலம் மாநாட்டினுடைய வருமானத்தில் வந்ததில் அதற்கு பின்னால் நீங்கள் கொடுத்த பணத்தின் மூலம்தான் இன்றைக்கு ஒரு ஏசி மண்டபம் வந்து இப்பொழுது 50 லட்சம் ரூபாய் இடம் வாங்கியிருக்கிறார்கள். உங்கள் ஊர் அருகில் ஒரு பெரிய மண்டபம் கட்டுவதற்கு ஒரு தயாராகி இருக்கிறார்கள். இதுதான் ஒரு சங்கத்தினுடைய வளர்ச்சி. ஏனென்றால் ஒரு சங்கம் வளர்ச்சி அடைய வேண்டும் என்றால் நாம் கொடுத்தால் தான் வளர வேண்டும் என்பதற்கு எடுத்துக்காட்டு ஒரு 50 ஆண்டுகளுக்குள் இப்பொழுதுதான் நாமக்கல் மாவட்டத்தில் இடம் வாங்கியிருக்கிறார்கள். இடம் வாங்கியது 1,15,00,000. ஆனா மண்டபத்தில் மட்டும் 50 லட்சம் கொடுத்திருக்காங்க, மீதி 50 லட்சம் வெளியே வாங்கி கொடுத்திருக்காங்க. அந்த அளவுக்கு இடம் வாங்குகின்றதுக்கு ஒரு சக்தியை பெற்றிருக்கிறோம் என்றால் அதுதான் இன்றைக்கு வளர்ச்சி. உண்மையிலேயே நாமக்கல் மாவட்டம் நான் ஒரு 50-30 ஆண்டு காலம் வந்து பார்த்து கொண்டிருக்கிறோம். நிறைய மாணவர்கள் படிக்க ஆரம்பித்து விட்டார்கள். அன்றைய காலம் நாம் 30 ஆண்டுகளுக்கு முன்னால் பனைத்தொழிலுக்கென்று போராடி கொண்டிருந்தோம். ஆனால் இன்றைக்கு அந்த பனைத்தொழில் என்பது நமக்கு தேவையா தேவையில்லையா என்ற ஒரு கேள்விக்குறியாகிவிட்டது. ஆனால் பனைத்தொழில் செய்யவில்லை என்றால் போதுதான் நமது மாணவர்கள் கல்வியை நோக்கி போக ஆரம்பித்தோம். நாம் பனைத்தொழிலை விட்டு விடவில் விவசாயத்திற்கும் கம்பெனிகளுக்கும் வேலைக்கு செல்ல ஆரம்பித்த பின்னால் நம்மளுடைய வாழ்க்கை தரம் கூட ஆரம்பித்திருக்கிறது. அந்த வகையில் நாம் வளர்ச்சி அடைந்திருக்கிறோம். சந்தா கொடுக்க ஆரம்பித்திருக்கிறீர்கள். ஒரு பெரிய வளர்ச்சியை நோக்கி சென்றிருக்கிறோம். அதனுடைய அடிப்படை தான் எனக்கு தெரிய 25 ஆண்டுகளில் தலவம்பாளையத்தில் முறையாக ஒரு சங்கம் சீட்டு சேர்க்கிறார்கள், சந்தா சேர்க்கிறார்கள். சந்தா சேர்ப்பதோடு இல்லாமல்
அந்த சீட்டு நடத்தி அதன் மூலம் வருமானத்தை வைத்து ஒரு கோயிலை கட்டினார்கள். இப்பொழுது ஒரு காமராஜர் சிலையை வைக்கிறார்கள். அதற்குரிய அந்த நிர்வாகிகளை எல்லாம் அரவணைத்து செல்கின்ற அமைப்பாக இந்த ஊர் கிராமம் இருக்கிறது. இதை போல இந்த இன்றைக்கு வந்திருக்கின்ற கிளைச்சங்க நிர்வாகிகள் எல்லாம் முதலில் ஒன்றை தெரிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு தென் மாவட்டங்களில் எல்லாம் நாடார் மகாஜன சங்கம் எங்களுக்கு முந்தைய காலம் இங்கே 50 வருடங்களுக்கு முன்னால் சொன்னதை போல அச்சமகற்றி அண்ணல் WP சவுந்தரபாண்டியனார் அன்றைக்கு கிராமங்கள் தோறும் சென்று உங்களுக்கு எது கிடைக்கவில்லையோ அதை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும், அதற்கு நீங்கள் தான் பணம் போட வேண்டும், சங்கம் அந்த அனுமதியை வாங்கி தரும், உங்களுக்கு தேவையான அனுமதியை வாங்கி தருவது மட்டும்தான் சங்கம் என்று சொல்லித்தான் கிராமங்கள் தோறும் சென்றிருக்கிறார். அது கன்னியாகுமரியில் இருந்து அவர் சென்ற இடங்கள் அத்தனைகளுக்கும் சென்று ஒவ்வொரு ஊர்களிலும் சந்தா சேருங்கள் மகுமை என்ற ஒரு சிஸ்டத்தை கொடுத்து, ஏனென்றால் அந்த விருதுநகர் மகுமை தான் முதலாக மகுமை என்ற ஒரு சிஸ்டத்தை உருவாக்கி 1866 பள்ளிக்கூடம் கட்டி விட்டார்கள். அவர்கள் பள்ளிக்கூடம் கட்டிய அதனுடைய மார்க்கத்தை கண்டுபிடித்துதான் ராஜாஜி அவர்கள் அந்த கட்டடத்தை திறக்க வருகின்ற பொழுது, இவ்வளவு பெரிய கட்டடம் உங்கள் ஊரில் மகுமை மூலம் கட்டுகிறீர்கள் என்றால் இந்த மாவட்டத்தை சேர்ந்த ராஜாஜி அங்கே திறக்கின்ற பொழுது ஏன் அரை பைசா சேல்டாய்ஸ் போடக்கூடாது என்று அன்றைய தினம் அவர் கவர்னர் ஜெனரலாக இருந்த பொழுது அந்த அவர்களுடைய வரலாற்றில் திறந்து வைத்துவிட்டு அரசாங்கத்தில் வரியை போட்டதற்கு அடிப்படை நாடார்களுடைய மகுமை என்ற ஒரு சிஸ்டம் தான். அதுதான் இன்றைக்கு சேல்டாய்ஸ் என்று வந்து கொண்டிருக்கிறது. அதை பார்க்கின்ற பொழுது நாம் நம்மால் எவ்வளவு தூரம் கொடுக்கின்றோமோ அதன் மூலம் வளர்ச்சி அடையும் என்பதற்கு தென் மாவட்டங்களில் இன்றைக்கு இந்து நாடார்களால் நடத்தப்படுகின்ற பள்ளிக்கூடங்கள் ஒரு 300 பள்ளிக்கூடங்கள் இருக்கிறது. அதே போல் இன்றைக்கு கிறிஸ்தவ மிஷனரிகளால் நடத்தப்படுகின்ற பள்ளிகள் 1000 பள்ளிக்கூடங்கள் கன்னியாகுமரியில் இருந்து திருநெல்வேலி வரையிலும் அதுவும் கிறிஸ்தவ நாடார்களால் நடத்தப்படுகிறது. இவை அனைத்தும் பெரிய வளர்ச்சியை நோக்கி அவர்கள் அத்தனை பேர்களுக்கும் தந்ததற்கு காரணம் அவர்கள் மாதம் மாதம் சந்தாவும் அந்த பணமும் கொடுத்ததால் தான். இவை அத்தனையும் உருவாக்கி அதில் பயன்பெற்றிருப்பார்கள். இந்த நான் சொல்லுகின்ற அத்தனை பள்ளிக்கூடங்களிலும் நாடார் ஆசிரியர்கள் வேலைக்கு வந்தார்கள். முதலாக கன்னியாகுமரியில் இருந்து பள்ளிக்கூடங்களுக்கு வேலைக்கு வந்தார்கள். பிறகு அந்த ஊரில் இருக்கின்ற மாணவர்கள் படித்தார்கள். அதற்கு பின்னால் அந்த ஊர் பிள்ளைகளுக்கு ஆசிரியர் வேலை கொடுத்தார்கள். அதன் மூலம் ஒவ்வொருவரும் முன்னேற ஆரம்பித்தார். இந்த வகையில் நாம் பார்க்கின்ற பொழுது குறிப்பாக நோக்கம் சரியாக நிறைவேற்றி இருக்கிறார்கள். அவர்களுடைய நோக்கம் பள்ளிக்கூடம் உருவாக்க வேண்டும், அதன் மூலம் படித்து வெளியில் வர வேண்டும், அதற்கு பின்னால் அந்த படிப்பின் மூலம் வேலை வாய்ப்பை பெற்றுத்தர வேண்டும் என்ற நோக்கத்தை நாடார் மகாஜன சங்கம் எல்லா ஊர்களுக்கும் சொல்லி இருக்கிறார்கள். அந்த ஊர்கள் மூலம் அந்த ஒற்றுமையை உருவாக்கி உறவின் முறை என்ற ஒரு அமைப்பை உருவாக்கி சந்தாக்களை கொடுத்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு கூட நாங்கள் எல்லா ஊர்களிலும் சொல்லுவது உண்டு, சிவகாசியில் பட்டாசு தயாரித்தாலும் அந்த ஊருக்கு அந்த பெரிய முதலாளியை கொடுக்க வேண்டும். அதேபோல் இன்றைக்கு விருதுநகர் என்று எடுத்துக்கொண்டீர்கள் என்றால் எவ்வளவு பேர் எவ்வளவு சரக்கு வியாபாரம் பண்ணினாலும் அந்த மதுமை என்று ஒன்றை கொடுக்க வேண்டும். இங்கே தமிழகமைக்கும் இன்றைக்கு இதய நல்லெண்ணெய் வெளியில் சென்று உலகம் பூரா விற்றாலும் அந்த ஊருக்கு வருகின்ற பொழுது எத்தனை எண்ணெய் கேன் விற்கிறார்களோ அதற்கு தகுந்த மறுமையை அந்த விருதுநகர் பள்ளிக்கூடங்களுக்கு கொடுக்க வேண்டும். வருடத்திற்கு குறைந்தது விருதுநகரை பொறுத்தவரையிலும் 4 கோடி ரூபாய் வரும் மறுமை என்பதை விருதுநகர் வியாபாரிகள் கொடுத்துக் கொண்டே இருக்கிறார்கள். அதனால் தான் அங்கே விருதுநகருக்கு என்று தனி தத்துவத்தையும் சிவகாசி அருப்புக்கோட்டை போன்ற ஊர்களில் எல்லாம் இன்றைக்கும் அந்த கோவில் நமக்கென்று இங்கே தங்கத்தேர் வைத்திருப்பதை போல இத்தனை ஊர்களிலும் தங்கத்தேர் வைத்திருக்கிறார்கள். அந்த கோவிலில் தங்க தகடு போட்டிருக்கிறார்கள். பள்ளிக்கூடம் கல்லூரி அத்தனைகளையும் அவர்களே உருவாக்கி இருக்கிறார்கள். அதற்கு காரணம் அவர்கள் கொடுப்பதால் தான். அந்த கொடுத்த அடிப்படையில் தான் ஒவ்வொரு ஊரும் வளர்ந்திருக்கிறது. ஆனால் நமக்கு இந்த பகுதிகளில் நாம் ஒரு 30 ஆண்டுகளுக்கு முன்னால் பார்க்கின்ற பொழுது கொடுக்கின்ற சக்தி இல்லை. ஆனால் இன்றைக்கு படிப்பு வந்து விட்டது. அதற்கு பின்னால் தொழிலுக்கு சென்று விட்டீர்கள். இன்றைக்கு செந்தில்குமார் எடுக்கின்ற முயற்சி நல்ல முயற்சி. அதற்கு தலவமாலையும் உதாரணமாக வைத்துக் கொள்ளுங்கள். திருச்செந்தூர் கல்யாண மண்டபத்தை உதாரணமாக வைத்துக் கொள்ளுங்கள். 50 ஆண்டுகளுக்குள் வந்தது ஒரு முயற்சி. 25 ஆண்டுகளுக்குள் ஒரு தலவமாலயம் சங்கம் நல்ல முயற்சி.
நீங்கள் இங்கே வந்திருக்கின்ற ஒவ்வொரு ஊர் சங்கத்துக்காரர்களும் 100 சங்கங்கள் என்று சொன்னார்கள். எனக்கு முன்னால் மாரிமுத்திரன் அழகாக ஒரு கருத்தை சொன்னார். இன்றைக்கு நாங்கள் சங்கங்களை எல்லாம் வைத்திருக்கிறோம், நீங்கள் சங்கங்களை உருவாக்குங்கள் என்று. நாங்கள் குறிப்பாக இன்றைக்கு நான் உதாரணத்திற்கு சொல்ல வேண்டும் என்றால், விருதுநகர் மாவட்டத்தில் குறைந்தது 250 உறவுமுறை வைத்திருக்கிறோம். இன்றைக்கு பல ராஜபாளையம் தொகுதியில் 36 உறவுமுறை இருக்கிறது. சிறுவைபுத்தூரில் 28 உறவுமுறை இருக்கிறது. 36 உறவின்முறையிலும் இந்த வருடம் தேர்தல் வருகின்ற பொழுது அங்கே திமுக கேண்டிடேட் 2 தடவை போட்டார்கள். ஆனால் ஒரே ஒரு கேண்டிடேட் நாடார் போட்டார்கள். இந்த 36 உறவின்முறைகளையும் நாங்கள் நாடார் மகாஜன சங்கம் சார்பாக தனியாக கூட்டம் போட்டு பேசாமல் 36 உறவின்முறைகளையும் தனித்தனியாக ஒரு லாட்ஜில் உட்கார்ந்து பேசினோம். நீங்கள் கண்டிப்பாக அதிமுகவாக இருக்கலாம், காங்கிரஸாக இருக்கலாம், பிஜேபியாக இருக்கலாம். ஆனால் இந்த ஒரு தடவை நீங்கள் நாடாருக்கென்று திமுகவில் சீட்டு கொடுத்திருக்கிறார்கள். நாடாருக்கு அந்த வாக்கை அழியுங்கள். இந்த தொகுதியை நமது தொகுதியாக ஆக்க வேண்டும் என்றால் நீங்கள் உங்கள் கட்டி இருக்கின்ற வேட்டியை அழுத்து வைத்துவிட்டு திமுகவுக்கு ஓட்டறியுங்கள் என்று நாங்கள் சொன்னோம். அந்த அடிப்படையில் தான் தங்கப்பாண்டி என்ற ஒரு எம்எல்ஏ ராஜபாளையம் தொகுதியில் வந்தார். அந்த தொகுதி ராஜுக்களுடைய தொகுதி. ஏனென்றால் ராஜுவனுடைய ராஜபாளையம் நகரம் ராஜுக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ராஜுக்கள் எல்லாம் ஒரு கோடீஸ்வரர்கள். அவர்கள் அங்கே வாழுகின்ற இடங்களில் நூற்புமில்லாக வைத்திருப்பார்கள். அவர்களுடைய சொந்த பந்தம் இங்கே இருக்கின்ற கோயம்புத்தூரில் இருப்பார்கள். ஆனால் அந்த தொகுதியில் திமுக சீட்டு கொடுத்து விட்டவுடன் இந்த 36 உறவின்முறைகளை தான் நாங்கள் இணைக்க முடிகிறது. அந்த 31 உறவின்முறைகளையும் நான் தனியாக உட்கார்ந்து ஒரு லாஜில் உட்கார்ந்து தான் பேச வேண்டிய கட்டாயம். நீங்கள் இந்த முடிவை எடுங்கள். இப்படி எடுக்கவில்லை என்றால் நாம் சீட்டை கொடுக்க முடியாது. இதை உருவாக்க வேண்டும் என்றால் சிரமப்பட்டுத்தான் ஆக வேண்டும் என்ற மனதில் கஷ்டப்பட்டு ஒரு சங்கம் அந்த முயற்சி எடுக்கின்ற பொழுது அந்த 36 உறவின்முறைகளும் மாற்றம் செய்ததால் 2 பீரியடுகள் இன்றைக்கு தொடர்ந்து எம்எல்ஏவாக இருக்கிறார். இதுதான் ஒரு இயக்கம். இன்றைக்கு அதே நிலைதான் சிவகாசியில் அருமைக்குரிய நம்மளுடைய கல்லூரியினுடைய தலைவர் அசோகன் 2வது எம்எல்ஏவாக விருதுநகரில் வந்திருக்கிறார். நான் இதை எதற்கு சொல்கிறேன் என்றால், விருதுநகரை பொறுத்தவரையிலும் கிராம பகுதிகளில் நாங்கள் அதிகம் வாழவில்லை, நகர பகுதிகளில் வணிகம் செய்து கொண்டிருக்கிறோம். ஆனால் உறவின் முறை என்ற கட்டமைப்பு இருப்பதால் அது சேர்மனாக இருந்தாலும் அது எம்எல்ஏவாக இருந்தாலும் இந்த உறவின் முறை அமைப்பின் மூலம் நீங்கள் இப்படித்தான் வாக்களிக்க வேண்டும் என்று சொல்லுகின்ற சக்தி அந்த உறவின் முறைக்கு இருக்கிறது. அந்த உறவின் முறை தலைவர்கள் சொல்லுவார்கள், நாம் அத்தனை கட்சிகளில் இருக்கலாம், நமக்கு அங்கீகாரம் வேண்டும் என்றால் நம்மளிடையே ஒரு கூட்டு தலைமை வேண்டும் என்ற சிந்தனை வந்தது. அது எங்களை போன்றவர்கள் எல்லாம் 1980 நாங்கள் உருவாகி வந்தோம். எங்களுக்கு பின்னால் 85 அருமைக்குரிய மாவீரன் தாமரைக்கணி அவர்கள் சிறுவிழுத்தூரில் இருந்து வந்தார். அவரும் நாங்களும் இணைந்து அந்த விருதுநகர் மாவட்டத்தில் அரசியல் களத்தை இப்படித்தான் செய்ய வேண்டும் என்ற ஒரு சிந்தனைகளை வைத்து 90க்கு பின்னால் தான் இந்த உறவின் முறைகளை இணைத்தோம். ஆனால் நமக்கு முன்னால் உறவின் முறைகளை உருவாக்கிய பெரியவர்கள் உண்மையிலேயே சந்தா கொடுத்து, நீங்கள் இன்றைக்கு கெட்டியதை போல 100 ஆண்டுகளுக்கு முன்னால் கோவிலை கட்டிவிட்டார்கள், பள்ளிக்கூடம் கட்டிவிட்டார்கள், கல்யாண மண்டபம் கட்டிவிட்டார்கள், சொத்துக்களை வாங்கிவிட்டார்கள், அரசியல் அதிகாரம் தேவை என்று சொன்னவர்கள்தான். இந்த உறவின் முறை சொல்லுவதை கேட்க வேண்டும் என்ற சிந்தனைகள் அவர்களுக்கு வந்தது. ஆனால் இந்த ஒரு நூற்றாண்டுக்குள் அவர்கள் கொடுத்ததை வைத்து இத்தனை அமைப்புகளும் வளர்ந்திருக்கிறார்கள். கோவில், பள்ளிக்கூடம், திருமண மண்டபம், வாடகை வருகிறது, ஒரு திருவிழாக்களை நடத்துகிறார்கள். நான் இந்த அமைப்புகளை பார்த்தவுடன் சொன்னேன், 25 கிளைச்சங்கங்களை நீங்கள் உண்மையிலேயே அழைத்திருக்கிறீர்கள். இதுதான் அந்த உறவின் முறைகளுடைய கட்டுப்பாடு. ஒரு உறவின் முறையில் கும்பாபிஷேகம் நடக்கிறது என்றால் அந்த அத்தனை உறவின் முறைகளும் அந்த தொகுதிக்குள் இருக்கின்ற 25 உறவின் முறைகளுக்கும் அழைப்பு கொடுப்பார்கள். அவர்கள் ஒவ்வொரு உறவின் முறையும் இன்றைக்கு எப்படி நாம் திருமண வீடுகளுக்கு மொழி செய்கிறோமோ அதை போல 5000 ரூபாய்க்கு பீரோனோ அதே போல் கட்டோ அந்த கல்யாணத்துக்கு பள்ளிக்கூடத்திற்கு தேவையானதை வாங்கி கொண்டாந்து வைக்கிறார்கள். அந்த உறவின் முறை கட்டுகின்ற பொழுது இந்த உறவின் முறை கொண்டு அங்கே செய்து வைக்கிறார்கள். இப்படி உறவுகள் இருப்பதால் தான் அதற்கு பேர் உறவின் முறை. அந்த உறவின் முறை என்ற கான்செப்டை இந்த சமூகம் தான் முதன்முறையாக கண்டுபிடித்திருக்கிறார்கள்.
நம்மளுடைய உறவுக்குள் என்று ஒரு உறவுகளை உருவாக்க வேண்டும். அந்த சிந்தனைகளை அழகாக செய்திருக்கிறார்கள். அந்த மூலம்தான் இன்றைக்கு இந்த சமுதாயம் இன்றைக்கு இந்த மரியாதை கொடுத்திருக்கிறார் என்றால் அரசியல் கட்சி தலைவர்கள் எல்லாம் இந்த சமூகத்தை இன்றைக்கு பெருமையோடு சொல்லுகிறார்கள். அதற்கு காரணம் என்னவென்றால் இந்த அமைப்பினுடைய சந்தா என்ற மகிமை என்ற ஒரு சிஸ்டம் தான். அதைத்தான் நாங்கள் பல வருடம் பார்த்திருக்கிறோம். நான் ஒரு காலம் பஸ்களில் எல்லாம் பேரை சூட்டினார்கள். சேர சோழ பாண்டியர்கள் சுந்தரலிங்கம் என்ற பேர் வைத்த பொழுது தமிழகம் எங்கும் கலவரம் வந்தது. கலவரம் வந்த பொழுது தமிழக அரசனுடைய பேச்சுகளுக்கு என்று அழைத்தார்கள். அப்பொழுது அத்தனை ஜாதி தலைவர்களும் உட்கார்ந்திருந்தோம். அத்தனை அரசியல் கட்சி தலைவர்கள் உட்கார்ந்திருந்தார்கள். 97 கலைஞர் அவர்கள் ஆட்சியில் உட்கார்ந்திருந்த பொழுது அவர்களை எல்லாம் அழைத்து இதில் நீங்கள் இந்த ஜாதி தலைவர்கள் பெயர்களை எடுப்பதற்கு எல்லோரும் கையெழுத்திடுங்கள் என்று சொன்னார்கள். அப்பொழுது எல்லோரும் பேசி முடித்துவிட்டு தான் அந்த பெயர்களை எடுத்தோம். அப்பொழுது கம்யூனிஸ்ட் தலைவர்கள் சொன்னார்கள் ஜாதி சங்கங்களையும் இதேபோல் கலைத்து விடலாமா என்று. அப்பொழுது கலைஞர் அவர்கள் இருந்து சொன்னார், நீங்கள் ஜாதி சங்கங்களை கலைக்க வேண்டும் என்று சொல்லுகிறீர்கள். ஆனால் இன்றைக்கு 110 வருடங்களுக்கு முன்னால் ஆரம்பிக்கப்பட்ட நாடார் மகாஜன சங்கம் கிராமங்களோடு உருவாக்கப்பட்ட மகிமை என்ற ஒரு சிஸ்டம் மூலம் இத்தனை பள்ளிக்கூடங்களை நடத்துகின்ற ஒரு சமுதாயம் இருக்கிறது. இப்படிப்பட்ட நல்ல சமுதாயங்களும் சமூக பணி செய்கிறார்கள். அதை போல இருக்கின்ற சங்கங்களை எங்களால் கலைக்க முடியாது. அதற்கு உதாரணம் நாடார் மகாஜன சங்கம் என்று அவர் அன்றைக்கு அந்த கூட்டத்தில் பேசினார். அப்படி பேசுகின்ற அளவுக்கு நாம் வளர்ந்திருக்கிறோம் என்றால் அதற்கு காரணம் அந்த சந்தா, அந்த உறவின் மலைக்கு மகிமை கொடுத்ததால், இவை அத்தனையும் கொடுத்ததால் தான் இந்த பெருமைகளை எல்லாம் தேடி இருக்கிறோம். இன்றைக்கு இந்த பெருமையோடு நின்று விடவில்லை. அதன் மூலம் கல்வி கற்றோம், அதன் மூலம் ஆசிரியர் பணிக்கு வந்தார்கள். இன்றைக்கு 3 தலைமுறை ஆகிவிட்டது. ஒரு நூற்றாண்டுக்குள் ஆயிரக்கணக்கானோர் இங்கே சொன்னார்கள் வங்கியை துவக்கினார்கள். நாடார் மகாஜன சங்கம் அன்றைக்கு 1921 10,000 ரூபாய் கொடுத்திருக்கிறார்கள். 10 தொழிலதிபர்கள் 10,000 ரூபாய் கொடுத்திருக்கிறார்கள். வீட்டுக்கு 10 ரூபாய் சந்தா வசூல் பண்ணினார்கள். இன்றைக்கு எப்படி ஒரு கல்யாணத்திற்கு 1600 என்று சொன்னார்களோ அதே போல அன்றைக்கு வீட்டுக்கு 10 ரூபாய் என்று சிலோனில் இருக்கின்ற நாடாரிடம் வசூல் செய்திருக்கிறார்கள். மலேசியாவுக்கு சென்று வசூல் செய்திருக்கிறார்கள். அதன் மூலம் 2,80,000 வேறு வீடுகளில் வாங்கிய அந்த வங்கி நாம் இன்றைக்கு அது பெரிய வளர்ச்சி அடைந்திருக்கலாம். ஆனால் அந்த வங்கி வந்ததால் எத்தனாயிரம் நாடார்கள் அதில் வேலை பார்த்து வெளியே வந்திருப்பார்கள். நாம் ஒன்றை தெரிந்து கொள்ள வேண்டும். அன்றைக்கு அந்த 2,80,000 ரூபாய் ஒரு சங்கம் அந்த பேங்கை உருவாக்க விடவில்லை என்றால் எனக்கு முன்னால் மாரிமந்தலன் சொன்னாரே ஒரு பட்டியலிட்டாரு. நாம் இன்றைக்கு நாடார்கள் தொழிலதிபர்களாக இத்தனை பேர் இருக்கிறோம் என்று சொல்லுகிறோமே, இவர்கள் அத்தனை பேரும் இருந்திருக்க மாட்டார்கள். அந்த தமிழ்நாடு மெர்கண்டைல் வங்கி என்ற வங்கி 1960 70 இந்த நாடார்களுக்கெல்லாம் முதலில் 5 லட்சம் கடன் கொடுத்தது யார் என்று பார்த்தால் இந்த தமிழ்நாடு மெர்கண்டைல் வங்கி தான். அவர்கள் தான் அன்றைக்கு அந்த 5 லட்சத்தை கொடுத்திருப்பார்கள். இன்றைக்கு 500 கோடி கொடுப்பதற்கு ஸ்டேட் பேங்க் வரலாம், இந்தியன் பேங்க் வரலாம், இன்றைக்கு ஐசிஎஸ் பேங்க் வரலாம். ஆனால் 50 வருடங்களுக்கு முன்னால் 5 லட்சம் கொடுப்பதற்கு இருந்த ஒரே வங்கி அது நாடார் வங்கி என்ற தமிழ்நாடு மெர்கண்டைல் வங்கி தான். அந்த வங்கியை இந்த சங்கம் உருவாக்கியதனால்தான் இன்றைக்கு நாம் இத்தனை தொழிலதிபர்களையும் இத்தனை கல்லூரிகளையும் இப்படி பள்ளிக்கூடங்களை நடத்தி இவ்வளவு முன்னேறி இருக்கிறோம் என்று பெருமையாக சொல்ல முடிகிறது என்றால் அதற்கு ஒரு கான்செப்ட் கொடுக்க வேண்டும். அதன் மூலம் வளர்ச்சி அடைய வேண்டும். அந்த வளர்ச்சி மூலம் சமூகம் மாற்றம் அடைய வேண்டும். இந்த நோக்கத்தை அன்றைக்கு நமது சமூகம் சரியாக நமக்கு திட்டமிட்டு இருக்கிறார்கள். அந்த திட்டமிட்ட அடிப்படையில் தான் நாம் முன்னேறி இருக்கிறோம். இன்றைக்கு நாம் உண்மையிலேயே சந்தோஷமாக இருக்கிறது. கொங்கு மண்டலத்தில் குறிப்பாக நாமக்கல் மாவட்டத்தில் திருமண மண்டபத்திற்கு பின்னால் ஒரு தலவமாலயம் சரியான பாதைக்கு சென்றிருக்கிறீர்கள். கோவில், காமராஜ் சிலை சீட்டு நடத்துகிறோம். அடுத்த கட்டத்தில் வளர்ச்சியை நோக்கி மண்டபத்தை நோக்கி செல்ல போகிறோம் என்று சொல்லி இருக்கிறீர்கள். உண்மையிலேயே உங்கள் ஊரை சேர்ந்தவர் ஒரு ஆசிரியராக வேலை இருக்கிறார், உங்கள் ஊரை சேர்ந்தவர் ஒரு ஆடிட்டராக இருக்கிறார், உங்கள் ஊரை சேர்ந்தவர்கள் பல பணிகளுக்கு செய்கிறார்கள் என்று சொல்லுங்கள். இங்கே எனக்கு முன்னால் சொன்னதை போல நாம் நாடார் மகாஜன சங்கம் ஒரு நூற்றாண்டுக்குள் இந்த பணிகளை எல்லாம் செய்து முடித்து விட்டார்கள். ஆனால் நாம் இன்றைக்கு எடுத்து வைக்கின்ற முயற்சி நம்மை பொறுத்தவரையிலும் நாடார் மாணவ மாணவிகள் உயர்கல்வி படிக்காமல் யாரும் இருக்கக்கூடாது.
ஏனென்றால் +2 10th நிறுத்தாதீர்கள். வருகின்ற காலம் கம்ப்யூட்டர் உலகம். இன்றைக்கு நமக்கு டிவியை பார்க்கிறோம், செல்போனை பார்க்கிறோம். உங்கள் பிள்ளைகளுக்கு இங்கிலீஷ் மீடியத்திலிருந்து சொல்லிக் கொடுக்க வந்தார்கள் என்றால் அவர்கள் கேட்கிற கேள்விக்கு பெற்றோர்கள் பதில் சொல்ல தெரிய வேண்டும். அப்படி இருக்கிறது என்றால் நீங்கள் ஒரு உயர்கல்வியை கற்றிருந்தால் தான் அடுத்து வருகின்ற பிள்ளைகளுக்கு பதில் சொல்ல முடியும். இல்லை என்றால் அவர்கள் கேட்கிற கேள்விக்கு நாம் சொல்ல முடியாது. 10 வருடம் கழித்து வருகின்ற பிள்ளைகளுக்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டும் என்றால் தாய்மார்களும் தகப்பனும் கண்டிப்பாக உயர்கல்வியை கற்க வேண்டும். இன்றைய காலம் முடிந்துவிட்டது. இனி வருகின்ற காலம் உயர்கல்வியை கட்டாயம் படிக்க வேண்டும். நாங்கள் எல்லா ஊர்களிலும் சொல்ல வேண்டும், நாடார்களில் பிச்சைக்காரர்கள் இருக்க மாட்டோம். நாம் எந்த இடத்திலும் போய் பிச்சை கேட்க மாட்டோம். ஏனென்றால் உழைப்பை நம்பி வந்திருக்கின்ற ஒரு சமூகம். அந்த சமூகம் பிச்சை எடுப்பதில்லை. எங்கே சென்று பிச்சையாகவோ சாமியாராகவோ போக மாட்டோம். அதை போல நாம் உயர்கல்வி கற்காத இந்த சமுதாயமாக மாற்ற வேண்டும். அதுதான் நாடார் மகாஜன சங்கத்துடைய நோக்கம். ஆரம்ப கல்வி கற்றோம் முடித்தோம் என்று இருக்க வேண்டாம். எல்லா மாணவ மாணவிகளுக்கும் சொல்லுங்கள், உயர்கல்விக்கு இன்றைக்கு அரசாங்கம் எவ்வளவோ உதவி தருகிறார்கள். தமிழ்நாடு மெர்கண்டைல் வங்கி இன்றைக்கு உங்களுடைய ஆட்சி காலத்தில் கட்டாயம் படிக்க வேண்டும் என்று நாடார் மகாஜன சங்க வேண்டுகோள் விடுத்தோம். அந்த அடிப்படையில் தான் முத்தூரில் ஈரோடு மாவட்டங்களில் 100 பிள்ளைகளை படிக்க வைத்து வெளியில் வந்தார்கள். அந்த 100 பிள்ளைகளில் ஒரு மாணவன் டிஎம்பி பேங்க் பரீட்சை எழுதி தமிழ்நாடு மெர்கண்டைல் வங்கி வேலைக்கு வந்து விட்டான். அந்த பேங்கை படிக்க வைத்து அந்த பேங்கை வேலைக்கும் எடுத்துக் கொண்டது என்று நீங்கள் வரலாற்றை பதிவு செய்ய வேண்டும். அதுதான் உங்கள் ஊருக்கு வர வேண்டும். உங்களுடைய நோக்கம் உயர்கல்வி கற்க வேண்டும். அதோடு இல்லாமல் நாடார் மகாஜன சங்கம் இன்றைக்கு எடுத்து வைத்திருக்கின்ற ஒரு பணி, நாம் இன்றைக்கு எடுக்கிற கல்வியோடு இன்றாமல் தொழில்துறை சரியான போட்டி. இன்றைக்கு வருகின்ற இடங்களில் எல்லாம் உங்கள் ஊர்களில் தொழில் செய்யலாம். இந்த ஊர்களில் என்ன தொழில் செய்தான் சரியாக இடத்திற்கு செல்ல முடியும். இங்கே இருக்கின்ற படித்த மாணவர்கள் ஒரு காலம் பனைத்தொழில் செய்தோம், அந்த பனைத்தொழிலை விட்டுவிட்டோம். இன்றைக்கு கோழிப்பண்ணை கம்பெனிகளுக்கு செல்கிறோம் அல்லது டெக்ஸ்டைல் கம்பெனிக்கு செல்கிறோம். அந்த கம்பெனிகளுக்கு வேலை செய்வதோடு இருந்து விடக்கூடாது. இன்றைக்கு ஒரு ஒர்க் ஷாப்புக்கு வேலைக்கு செல்லுங்கள். இங்கே நரேசன் இருக்கிறார், எனக்கு தெரிய ராஜேந்திரன் இருக்கிறார். 2 பேர் மட்டும்தான் இன்றைக்கு ரிட்டு ஓட்டி கொண்டு இருக்கிறார்கள். ஏன் இன்னும் பல பேர் ரிட்டு ஓட்டக்கூடாது? அந்த சிந்தனை உங்களுக்கு வர வேண்டும். ஏன் இந்த கோழிப்பண்ணைக்கு தான் வேலைக்கு செல்ல வேண்டுமா? நாம் ஏன் சின்ன கோழிப்பண்ணையா உருவாக்க கூடாது என்ற சிந்தனை உங்களுக்கு வர வேண்டும். அதுதான் நம்மளுடைய நோக்கம். நாம் கோழிப்பண்ணையில் வேலை பார்ப்பது தப்பல்ல, கம்ப்யூட்டர் கம்பெனியில் வேலை பார்ப்பது தப்பல்ல. எங்கேயும் வேலைக்கு செல்லலாம், ஆனால் நாம் முதலாளி ஆக வேண்டும் என்று நினைக்க வேண்டும். ஒர்க் ஷாப்புக்கு வேலைக்கு செல்லுங்கள், ஆனால் ஒர்க் ஷாப் நாம் வைக்க வேண்டும். 5 வருட காலம் தொழில் கற்றுக்கொள்ளலாம், சம்பாதிக்கலாம். ஆனால் மீண்டும் அதுவே அடிமை தொழிலாக இருக்கக்கூடாது. நாடார்களை பொறுத்தவரையிலும் நாம் அந்த நோக்கத்தோடு தான் வளர்ந்திருக்கிறோம். எந்த இடத்திற்கு சென்றாலும் முனைப்பாக அதை பார்த்து கொண்டே இருப்போம். அந்த வகையில் இங்கே இருக்கின்ற மாணவர்கள் அந்த அறிவு சாற்றல் உள்ள பிள்ளைகள் தான். நாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோம் நமக்கு இந்த அறிவாற்றல் இருக்குமா இருக்காதா என்று. ஒன்றை தெரிந்து கொள்ளுங்கள், சாமானியனாக பிறந்த காமராஜ் சாதாரண வீட்டில் தான் பிறந்தார். அந்த காமராஜ் ஒரு அகில இந்திய தலைவராக எப்படி மாற முடியும்? அந்த ஆளுமை சக்தி எப்படி அவருக்கு வந்தது? யோசித்து பாருங்கள். அது இந்த சமூகத்தினுடைய சிந்தனைகளில் இருந்தால்தான் அந்த தலைவனுக்கு வந்திருக்கும். அதை யோசியுங்கள். இன்றைக்கு எத்தனையோ ஜாதிகள் இருக்கலாம், எல்லா ஜாதிகளையும் நாம் பார்த்து இருக்கிறோம். ஒவ்வொரு ஜாதியும் ஒவ்வொரு சிந்தனை இருக்கலாம். ஒன்று எம்பிசி கேட்டிருக்கலாம், அல்லது எஸ்சியில் சேர்த்திருக்கலாம், அல்லது போராட்ட களங்களில் ரோடுகளுக்கு சென்றிருக்கலாம். ஆனால் தமிழகத்தில் எந்த ஜாதியும் எடுத்து வைக்காத ஒரு தத்துவத்தை நாமே நமக்கு நாமே திட்டம் என்றும் மறுமை என்றும் சந்தா என்று உருவாக்கி ஒரு சமூகத்தை ஒரு 150 ஆண்டுகளுக்குள் ஒரு வெற்றியை கண்டிருக்கிறோம் என்றால் வேறு எந்த ஜாதியும் இந்த முன்னேற்றத்தை கண்டதில்லை. ஏனென்றால் வேறு ஜாதிகள் இந்த சிந்தனை இல்லை. போராடி இருக்கலாம், ரோட்டுக்கு சென்றிருக்கலாம், உரிமையை கேட்டிருக்கலாம், அரசாங்கத்திடம் சென்று பேசி இருக்கலாம். ஆனால் நாம் மட்டும்தான் யாரிடமும் கேட்க வேண்டாம், நாங்கள் கொடுக்கின்ற பழக்கம் உள்ள ஒரு சமூகம் என்ற சிந்தனையோடு இந்த சிந்தனையை வளர்த்திருக்கிறார்கள்.
அப்படிப்பட்ட சமூகமாக இருப்பதால் தான் இந்த அறிவாற்றல் உள்ள தலைவர்கள் நமக்கெல்லாம் இருந்திருக்கிறார்கள். அந்த வழியில் வந்த காமராஜர் தான் அறிவாற்றலோடு இன்றைக்கு நாம் எத்தனை பேர் பேசிக் கொண்டு இருக்கிறோம். காமராஜரை வைத்து நாங்கள் சொல்லுகின்ற இடங்களில் சொல்வது உண்டு, காமராஜர் ஜாதிக்கு எதுவும் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. அவர் தமிழகத்தினுடைய முதலமைச்சர் ஆனார். அதன் போது அந்த முதலமைச்சரோடு நின்று விடவில்லை. அவர்களுடைய ஆளுமை என்பது கொஞ்சம் நஞ்சம் அல்ல, சின்ன சின்ன ஆளுமை என்பது கூட இல்லை. அவருடைய ஆளுமையை பார்க்கின்ற ஒரு அறியாமை டெல்லியில் அவர் அகில இந்திய காங்கிரஸ் தலைவராக மாறுகின்ற பொழுதுதான் பார்த்தார்கள். ஒரு சாமானியன், ஒரு பணி தொழிலாளி ஒரு பத்திரிகையை எழுதியிருக்கிறார்கள். 64 அவர் அகில இந்திய காங்கிரஸ் தலைவராக வருகிறார். அப்பொழுது எழுதுகிறார்கள், இவர்கள் பணி தொழிலை செய்கின்றவர்கள், கல்லுக்கடை வைத்திருக்கின்ற ஒரு சமூகத்தில் பிறந்திருக்கின்ற ஒரு காமராஜ் அகில இந்திய தலைவராக வந்திருக்கிறார். எப்படி இந்த தமிழகத்தில் இந்தியாவை கட்டுக்கோப்பாக வளர்க்கப் போகிறார், ஒரு பிரதமரை எப்படி தேர்ந்தெடுக்க போகிறார் என்ற சிந்தனையை பார்த்திருக்கிறார்கள். அப்பொழுதுதான் சொல்லுகிறார், அத்தனை பாராளுமன்ற உறுப்பினர்களையும் அமர வைத்து பேசாமல் இந்தியாவில் இருக்கின்ற முதலமைச்சர்களை எல்லாம் அழைத்து வைத்து பேசுகின்ற ஒரே தலைவர் காமராஜ் மட்டும்தான். ஏனென்றால் பாராளுமன்ற உறுப்பினரை பேசினால் ஆளாளுக்கு பேசுவார்கள். அத்தனை 25 முதலமைச்சரை குறிப்பிட்டு உனக்கு கீழே இருக்கின்ற பாராளுமன்ற உறுப்பினர்களை அகில இந்திய காங்கிரஸ் தலைமை என்ன முடிவெடுக்கிறதோ அதை கேட்க வேண்டும் என்று சொன்னார். அந்த கட்டுப்பாடு வேற எந்த வரலாற்றில் பதிவாகவில்லை. அதனால் தான் அவரை கிங் மேக்கர் என்று பதிவு செய்திருக்கிறார்கள். அந்த வரலாற்றை பதிவு செய்த பின்னால் தான் எப்படி ஒரு சாமானியன் இங்கே இருந்து வந்து விருதுவெட்டியில் இருந்து பிறந்து ஒரு சாதாரண கல்லு விற்கிற தொழிலாளி என்று சொல்லுகிறார்கள். இந்த வரலாற்றுக்குரிய தலைவன் அங்கே வந்து அகில இந்திய தலைமையை கையில் எடுத்திருக்கிறார் என்று சொன்ன பின்னால் தான் அதனுடைய வரலாற்றுக்களை தெரிய வேண்டும் என்ற எண்ணத்தோடு தான் போர் கம்பெனி என்று இன்றைக்கு போர் கார் என்று வைத்திருக்கிறார்கள். அந்த கார் கம்பெனி இவர்கள் அமெரிக்காவில் இருந்து சொல்லுகிறார்கள், இந்த சமூகத்திற்கு உண்மையிலே பின்னணி இருக்கிறதா, இந்த சமூகத்திற்கு இந்த சிந்தனை இருக்குமா என்று தெரிய வேண்டும் என்று நினைத்துத்தான் காடு கிரேவ் என்று ஒருவரை அனுப்புகிறார்கள். தமிழகத்திற்கு வந்து 4 வருட காலம் ஆராய்ச்சி செய்கிறார். நாடாளுடைய வரலாற்றை ஆராய்ச்சி செய்கின்ற பொழுதுதான் இந்த ஜாதிக்கு உண்மையிலே இந்த சக்தி இருக்கிறதா என்று கேட்கிறார்கள். 4 ஆண்டு காலம் 2 ஆண்டு காலமும் நாடாளுமன்ற சங்க மாநாட்டில் அவர் கலந்து கொண்டு இருக்கிறார். சங்கத்தில் வந்து பேட்டி எடுத்திருக்கிறார். அதோடு கிராமங்கள் சொல்லி கன்னியாகுமரியில் இருந்து ஒவ்வொரு ஊராக செல்கிறார். அவர் கடைசியாக எழுதுகிறார், பனை தொழிலை செய்தாலும் இந்த சமூகம் ஒரு 500 ஆண்டுகளுக்கு முன்னால் ஆட்சி கட்டளில் இருந்திருக்கின்ற ஒரு சமூகமாக இருந்தால் தான் ஆளுமை சக்தி இந்த சமூகத்திற்கு இருக்கிறது. ஆனால் இடையில் பனை தொழிலை செய்து கொண்டு இருக்கிறார்கள். அதனால் தான் இந்த ஆளுமை சக்தி இந்த தலைவனுக்கு இருக்கிறது என்று சொல்லி வரலாற்றை பதிவு செய்திருக்கிறார்கள். அதனால் தான் சொல்லுகிறோம், உங்கள் வீட்டு பிள்ளைகளுக்கு இந்த ஆளுமை சக்தி இருக்கிறது. நீங்கள் உங்கள் வீட்டு பிள்ளைகளிடமெல்லாம் சொல்லுங்கள், இன்றைக்கு வேலை படிக்க முடித்து விட்டவுடன் வேலைக்கு அரசாங்க வேலைக்கு செல்ல வேண்டும். எனக்கு முன்னால் பேசியவர்கள் சொன்னதை போல நாம் ஆட்சி கட்டில் வருகின்றவர்கள்தான் ஊழலுக்கு அப்பாற்பட்ட ஊழியர்களாக மாற முடியும். ஊழல் இருக்கிறது என்று சொல்லிக் கொண்டு இருப்பதை விட ஊழலை திருத்த வேண்டும் என்றால் நாம் ஆட்சி அதிகாரத்தில் வர வேண்டும். அதற்கு நாம் பார்த்திருப்பீர்கள், இன்றைக்கு அரசாங்கத்தில் இருக்கின்ற அத்தனை ஊழியர்கள் மேலையும் நீங்கள் பார்த்தீர்கள், நாடான அரசாங்க ஐஏஎஸ்ஓ ஐபிஎஸ் மீது எந்த கரப்ஷனும் இருந்திருக்காது. அது ஐஜி அருளாக இருந்தாலும், வாட்டால் தேவாரமாக இருந்தாலும், சைலேந்திரவாக இருந்தாலும், இன்றைக்கு இருக்கின்ற டேவிட்சனாக இருந்தாலும் அத்தனை ஐஏஎஸ் அதிகாரிகளை பட்டியலில் பாருங்கள். இன்றைக்கு தமிழகத்தில் இருக்கின்ற ஐஏஎஸ் ஐபிஎஸ் பட்டியலிடுங்கள். யாராவது ஒருவர் மீது ஒரு கரப்ஷன் எங்கேயாவது இருக்கிறதா என்றால் இல்லை. அதுதான் இந்த சமூகம் பெற்று தந்த பெருமை. அவர்கள் நமக்கு செய்யவில்லை. இங்கே இருக்கின்ற 3 மாவட்ட கலெக்டர், இன்றைக்கு நாமக்கல் மாவட்ட கலெக்டரோ, திண்டுக்கல் மாவட்ட கலெக்டரோ, மதுரை மாவட்ட கலெக்டர் 3மே பெண்மணிகள் தான், 3ம் நாடார்கள் தான். அந்த 3 பேர்களுக்கும் இருக்கின்ற ஆளுமையை பாருங்கள். வேறு எந்தவருக்கும் இல்லாத ஒரு ஆளுமை. அவர்களுக்கு அந்த திறமை இருக்கிறது. பெண்கள் என்று ஒதுங்கி இருக்கவில்லை. ஆனால் தைரியமாக பேஸ் பண்ணுகிறார்கள், கூட்டங்களை சமாளிக்கிறார்கள், அரசியல் களத்தில் நிற்கிறார்கள், அதிகாரியிடம் பேசுகிறார்கள் என்றால் அந்த ஆளுமை நம்ம சமூகத்தினுடைய உங்களையில் பதிவாயிருக்கிறது. அதை உங்களுடைய வீட்டு பிள்ளைகளுக்கு சொல்லுங்கள். நீங்கள் ஒரு அதிகாரிகளாக மாற வேண்டும். நீங்கள் ஒரு தொழிலாளிகளாக இருப்பதோடு
பலருங்கள். யாருமே கற்றுவிட்டுத்தான் தொழில் செய்ய வேண்டும். நாங்கள் விருதுநகரில் கடை வைத்தோம் என்றால் அன்றைக்கு ஒரு 5 வருஷ காலம் ஒரு கடைக்கு வேலைக்கு செல்ல வேண்டும். பருப்பும் இல்லாத இருந்தாலும் சரி, அது வத்தல் கடையாக இருந்தாலும், அது ஏலக்காய் கடையாக இருந்தாலும் 5 வருட காலம் வேலைக்கு சென்று விட்டுத்தான் அதற்கு பின்னுதான் முதலாளியாக ஆக முடியும். அந்த பணியை நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு சொல்லுங்கள். நீ வேலைக்கு செல், கோழிப்பண்ணைக்கு செல், ஆனால் உன்னுடைய ஏன் கோழிப்பண்ணை வைக்க வேண்டும் என்று சொல். ஃபேக்டரிக்கு வேலைக்கு செல், நீ ஒரு ஃபேக்டரியை உருவாக்க வேண்டும் என்று சொல்லுங்கள். அது உங்கள் பிள்ளைகளிடமெல்லாம் சொல்லுங்கள். இந்த சிந்தனைகளை நாம் விதைக்க ஆரம்பித்தால் தான் சரியான இடத்திற்கு சமூகத்தை கொண்டு செல்ல முடியும். இன்றைக்கு தேவை கல்வி, பொருளாதாரம், அரசாங்க வேலை வாய்ப்பு. இந்த மூன்றை நோக்கி இந்த சமூகம் செல்ல வேண்டும் என்றால் இன்றைக்கு நம்மளுடைய தலைமுறையில் ஒரு மாற்றத்தை நம்மளுடைய முன்னோர்கள் நமக்கு கொடுத்து விட்டு சென்றிருக்கிறார்கள். ஆனால் நாம் இன்றைக்கு ஒரு புதிய மாற்றத்தை நோக்கி செல்ல வேண்டிய கட்டாயத்தில் இருந்து கொண்டிருக்கிறோம். அதனால் தான் மீண்டும் மீண்டும் சொல்லுகிறோம், இந்த சமூகம் சரியான இடத்திற்கு செல்ல வேண்டும் என்றால் நாங்கள் அதிகாரிகளாக வருவதை மாரிமுத்திரன் சொன்னார். நீங்கள் இன்றைக்கு இந்த ஈரோடு மாவட்டத்தில் திருச்செங்கோடு கல்யாண மண்டபத்தில் இந்த வருடம் உங்களுடைய மாணவ மாணவிகள் அத்தனை பேர்களையும் தனியாக உட்கார வைத்து பேசுங்கள். உன்னிடம் என்ன திறமை இருக்கிறது என்பதை கேளுங்கள். இங்கே சரவணன் ஆசிரியரை போன்ற ஆசிரியர்களை 10 பேரை உட்கார வையுங்கள். அவர்களிடம் திறமை இருப்பதை எல்லாம் பிரியுங்கள். 10th இருந்தே சொல்ல ஆரம்பிங்கள். +2க்கு போகின்ற பொழுது நீ என்ன மார்க் எடுத்து எங்கே வேலைக்கு செல்ல வேண்டும், எதை நோக்கி நீ பயணிக்கிறாய் என்று அந்த மாணவ மாணவியிடம் கேட்க ஆரம்பிங்கள். அப்படி கேட்க ஆரம்பித்தால் தான் அவர்களிடம் இருக்கிற திறமைகளை உங்களுக்கு தெரியும். நீங்கள் அதற்குரிய அமைப்புகள் மூலம், சங்கங்கள் மூலம் அந்த உதவிகளை பெற்று சரியான இடத்திற்கு செல்ல முடியும். இப்பொழுது நாங்கள் குரூப் 2க்கு குரூப் 1க்கு அப்படி படிக்க வைக்க வேண்டும் என்றால் சென்னையில் தங்கி படிப்பதற்குரிய பணிகளையும் நாராயண மகாராஜன் ராஜா கணேசன் அகாடமி செய்து கொண்டிருக்கிறது. அந்த பணியும் செய்வதற்கு தயாராக இருக்கிறோம். தொழிலதிபர்களாக உருவாக வேண்டும் என்றால் அதற்குரிய ட்ரைனிங்கையும் கொடுத்து நம்முடைய சமூகத்தில் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வர வேண்டிய கடமையில் சங்கம் இருக்கிறது. நீங்கள் இங்கே வந்திருக்கின்ற கிளை சங்கங்கள் சரியான பதில் முதலில் சந்தாவை ஆரம்பிங்கள், சங்கங்களை வளர்ச்சியடைய வையுங்கள். அதற்கு பின்னால் ஒன்றொன்றாக உருவாக்கி சமுதாயத்தில் 25வது ஆண்டு விழா நடத்தி இருக்கின்ற தலவம்பாளையம் 50 ஆண்டு குழு பல தொழிலதிபர்களையும் பல நல்ல அதிகாரிகளையும் உருவாக்கி தருகின்ற அளவுக்கு வளர்ச்சி அடைந்து வெற்றியடைய வேண்டும் என வாழ்த்தி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.